அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ட்ரேட் குரு ரம்யா பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் இக்ஸிகோ ஐபிஓடைய ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ராவன்யூஸ் டெக்னாலஜி லிமிடெடுங்கிற இந்த கம்பெனி 2006 வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனிங்க. ஆன்லைன் ட்ராவல் ஏஜென்சி பிளாட்ஃபார்ம்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது தான் இவங்களுடைய பிஸ்னஸ். ஸோ இந்த ஓடிஏ பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ட்ரெயின் டிக்கெட், ஃப்ளைட்டு, பஸ் டிக்கெட்டு, ஹோட்டல் ரூம்ஸ் இது எல்லாமே நம்ம புக் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓடிஏ பிளாட்ஃபார்ம்ஸை இக்ஸிகோ அப்படிங்கிற நேமில், அந்த பிராண்ட் நேமில் இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஹையஸ்ட் ஆப் யூசேஜ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற ஓடிஏ பிளாட்ஃபார்ம்ஸ்லேயே இக்ஸிகோவுக்கு தான் அதிகமாக இருக்குதுங்க. மோர் தென் 83 மில்லியன் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ் இக்ஸிகோவுக்கு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் லார்ஜஸ்ட் இந்தியன் ட்ரெயின் டிக்கெட் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னும் சொல்லலாம். ரயில் மார்க்கெட்டோடைய ஷேர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 51% மேலே இவங்ககிட்ட இருக்குது. டிசம்பர் 2023 டேட்டா படி 486 ஃபுல் டைம் எம்ப்ளாயீஸும் 4 கன்சல்டன்ஸும் இவங்ககிட்ட இருக்காங்க. இந்த இக்ஸிகோவில் நம்ம வந்து ஒரு டிக்கெட் வந்து புக் பண்ணுறது, பே பண்ணுறது, செலக்ட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இக்ஸிகோ ட்ரெயின்ஸ், கன்ஃபார்ம் டிக்கெட் ஆப், இக்ஸிகோ ஃப்ளைட்ஸ் மொபைல் ஆப், அபிபஸ் ஆப், இந்த மாதிரியான ஆப்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது. இப்போ ரீசெண்டாக இக்ஸிகோ பிளான்னு ஒரு ஏஐ பேஸ்டு ட்ராவல் பிளானர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேல்யூ ஆடட் சர்வீஸாக இப்போ நம்ம ஏர் டிக்கெட்டோ இல்லை ட்ரெயின் டிக்கெட்டோ நம்ம கேன்சல் பண்ணுறோம், ரீபுக்கிங் பண்ணுறோம்னா அதுக்கு எந்த அடிஷ்னல் சார்ஜஸும் இல்லாமல் அந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் மட்டுமே நம்ம பே பண்ணி ஒரு கேன்சலேஷன் ஆர் ரீபுக்கிங் பண்ணிக்கிற மாதிரியான இக்ஸிகோ அஷ்யூர்ட் ஃப்ளக்ஸ் இந்த மாதிரியான வேல்யூ ஆடட் சர்வீசஸும் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. பொதுவாக ஐபிஓனா உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு நிறுவனம் முதலாக பங்கு சந்தைக்குள்ளே வரதை தான் ஐபிஓன்னு நம்ம சொல்லுவோம். ஒரு நிறுவனம் ஃபஸ்ட்டு ஏன் பங்கு சந்தைக்குள்ளே வராங்க அப்படின்னா அவங்களோட பிஸ்னஸை நல்லா எக்ஸ்பென்ஷன் பண்ணணும். அதுக்கு வந்து அவங்களுக்கு பண தேவை இருக்கும். அந்த பண தேவையை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்காக அவங்க பங்கு சந்தைக்கு வராங்க. ஸோ இந்த கம்பெனியுமே வந்து பார்த்திங்கன்னா ஏன் ஷேர் மார்க்கெட்டுக்கு வருது அப்படின்னு ஒரு கேள்விக்கு 4 டிஃப்ரெண்ட் ஆன்சர் சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஒர்க்கிங் கேபிட்டல், முதலீட்டு தேவைக்கு வந்து பணம் தேவை, அதாவது பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷன் பணம் தேவைப்படுது. ரெண்டாவது கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டெக்னாலஜி, இந்த மாதிரியான தொழில்நுட்ப மேம்பாடுகளுக்கு அவங்களுக்கு பண தேவை இருக்குது. இன்ஆர்கானிக் அக்விசிஷன்ஸ், இவங்கள மாதிரி இருக்கிற காம்படிட்டர்ஸ், சின்ன காம்படிட்டர்ஸை அக்விசிஷன் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ்க்கு பணம் தேவைப்படுது. ஜென்ரல் கார்ப்பரேட் பர்பஸ், பொதுவாக இவங்களோட பிஸ்னஸை எக்ஸ்பென்ஷன் பண்ணுறதுக்கு, மேம்படுத்துறதுக்கு இவங்களுக்கு பண தேவை இருக்குது. அதனால் இவங்க பங்கு சந்தைக்கு வராங்க. அதுதான் நம்ம இதில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜூன் 10 ஜூன் 12 வரைக்கும் நம்மளுக்கு இந்த ஐபிஓ, நம்மள மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்த ஐபிஓ அப்ளை பண்ணுறதுக்கு ஓப்பனில் இருக்குது. அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஆங்கர் இன்வெஸ்டர்ஸுக்கிட்ட இருந்து இந்த கம்பெனிக்கு 333 கோடி மதிப்பிலான முதலீடு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம இந்த கம்பெனியோடைய ஃபினான்ஷியல்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது மூலமாக தான் நம்ம தெரிஞ்சிக்க முடியும் இந்த கம்பெனி ஃபண்டமெண்டலி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது இல்லை வீக்காக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ 2021 நிதியாண்டு, 22 நிதியாண்டு, 23 நிதியாண்டுக்கான டேட்டா இங்கே கொடுத்துருக்காங்க. மேலும் ஒரு காலாண்டு ரிசல்ட்டும் கொடுத்துருக்காங்க. அசெட் வந்து பார்த்திங்கன்னா 3 வருஷமும் நல்லா கீப் ஆன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. காலாண்டுலேயும் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவன்யூவும் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க. ஸோ ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 2022 நிதியாண்டில் மட்டும் லாஸில் புக் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ சமீபத்திய காலாண்டில் நல்லாவே ஒரு ரெக்கவரி வந்திருக்குது. ஸோ இது வந்து பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. நெட்வொர்த் வந்து பார்த்திங்கன்னா இயர் ஆன் இயரும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு, குவார்ட்டர்லேயும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் இருக்கிறது ரொம்ப ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும். ஆக்சுவலாக 2021 இவங்க நெகட்டிவில் இருந்திருக்கிறாங்க. இப்போ டோட்டலாக டர்ன் அரவுண்ட் கம்பெனினே இவங்கள சொல்லலாம். அதுக்குன்னு கடனே இல்லாத நிறுவனம்னு கிடையாது. கடன் வந்து கிராஜுவலாக இவங்களுக்கு ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ரீவியஸ் இயர்ஸை கம்பேர் பண்ணும்போது 15 கோடி கடன், ஒரு 2.25 கோடி கடன் இருந்துச்சு. அப்புறம் less than 1 crore கடனை இவ்வளோ தூரம் நல்லா பெட்டராக வந்து குறைச்சவங்க இந்த டிசம்பர் குவார்ட்டரில் வந்து பார்த்திங்கன்னா, ரீசெண்ட் டிசம்பர் குவார்ட்டரில் வந்து பார்த்திங்கன்னா 43.36 கோடி அளவுக்கு இவங்களுக்கு கடன் உயர்ந்திருக்குது. ஸோ இது வந்து பயப்படக்கூடிய ஒரு கடன் கிடையாது. ஏன்னா நெட்வொர்த், ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸே வந்து கடனை காட்டிலும் அதிகமாக இருக்கிறதுனால இது ஒரு த்ரெட் கிடையாது. ஸோ ஃபண்டமெண்டலி இது வந்து ஒரு நார்மலான, ஒரு மாடரேட்டான ஒரு கம்பெனின்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம். இக்ஸிகோ ஐபிஓடைய ஒரு ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 88 ரூபாயிலிருந்து 93 ரூபாய் வரைக்கும் ப்ரைஸ் பேண்ட் செட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் ரீட்டைல் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து மோர் தென் 6 டைம்ஸ் வந்து நடந்திருக்குதுங்க. பொதுவாக ஒரு ஐபிஓக்கான அலாட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரீட்டைலுக்கு இத்தனை பர்சன்டேஜ், கியூஐபிக்கு இவ்வளோ பர்சன்டேஜ், என்ஐக்கு இத்தனை பர்சன்டேஜ்னு ஒதுக்குவாங்க. அதில் இந்த ஐபிஓவில் வந்து பார்த்திங்கன்னா ரீட்டைல் கேட்டகரிக்கு வெறும் 10% தாங்க ஒதுக்கியிருக்காங்க. யூஸ்வலாக 35% ஒதுக்குனாங்க அப்படின்னாலே கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்.
ஸோ 10% தான் இவங்க அலாட்மெண்ட்டே பண்ணியிருக்காங்க ரீட்டைல் கேட்டகரிக்கு. அதனால் அப்ளிகேஷன் போடுற எல்லாத்துக்குமே கிடைக்கிறதுக்கு சான்சஸ் கிடையாது. வெகு சிலருக்கு தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு இந்த ஐபிஓ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கலாகவும் நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டீங்க, இது மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மேக்ஸிமம் ப்ரைஸில் நீங்கள் வந்து பிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் சேம் டைம் ஒரு லாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 161 ஷேருங்க. ஒரு லாட்டுக்கு 1 ஷேர் 2 ஷேருன்னெலாம் நீங்கள் ஐபிஓவாக இருக்கும்போது வாங்க முடியாது. லாட் சைஸில் தான் நீங்கள் வாங்க முடியும். ஒரு ரீட்டைல் கேட்டகரியில் இருக்க நமக்கு மேக்ஸிமம் 13 லாட் வரைக்கும் நம்மளுக்கு பர்மிஷன் இருக்குங்க. ஸோ 13 ஒரு லாட் வந்து பார்த்திங்கன்னா 161 ஷேரு. இந்த மேக்ஸிமம் ப்ரைஸ் ₹93 மேலே பிட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ₹14,973 நம்மளுக்கு தேவைப்படும். அதே 13 லாட் ஒருத்தர் அப்ளை பண்ணுறாரு அப்படின்னா ₹1,94,649 தேவைப்படுங்க. இது நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கணும். இந்த ஐபிஓ நமக்கு வேணும் அப்படின்னா நமக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் வேணும், தென் வந்து ஒரு யூபிஐ ஐடி வேணும். யூஸ் பண்ணி அந்த டிமேட் அக்கௌண்ட் அண்ட் யூபிஐ ஐடி யூஸ் பண்ணி வர ஜூன் 10லேருந்து ஜூன் 12க்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷன் போட்டுக்கலாம். ஜூன் 12க்கு அப்புறமா நீங்கள் அப்ளிகேஷன் போட முடியாது, க்ளோஸ் ஆயிரும். நம்ம போட்ட அப்ளிகேஷனுக்கு நம்மளுக்கு வந்து என்ன ஸ்டேட்டஸ், நம்ம போட்ட அப்ளிகேஷனுக்கு நம்மளுக்கு ஐபிஓ கிடைச்சதா கிடைக்கலையா அப்படிங்கிற அந்த அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கிறது ஜூன் 13 அன்றைக்கி உங்களுக்கு மெயில் வந்துடுங்க. உங்கள் மெயில் ஐடியை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சப்போஸ் நம்ம அப்ளை பண்ணது சக்ஸஸ் ஆகிடுச்சு, நம்மளுக்கு கிடைச்சிருச்சுன்னா ஜூன் 14 அன்றைக்கி உங்களுக்கு ஷேர்ஸ் வந்துடும். ஒரு வேளை கிடைக்கல அப்படின்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் 1 லாட்டோ இல்லை 2 லாட்டோ எத்தனை லாட் நீங்கள் அப்ளை பண்ணீங்களோ அதுக்கான ஃபண்ட் வந்து பிளாக் ஆகி இருக்கும். அந்த ஃபண்டை வந்து அன்பிளாக் பண்ணிடுவாங்க. அதை தான் ரீஃபண்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜூன் 14 அன்றைக்கி ரீஃபண்ட் வந்து இனிஷியேட் பண்ணுறாங்க. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் இந்த கம்பெனி ஐபிஓ வந்து லிஸ்ட் ஆகிற டேட் வந்து ஜூன் 18ங்க. ஏற்கனவே நம்ம இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் ஈஸி ட்ரிப் பிளானர்ஸ், யாத்ரா ஆன்லைன் இந்த ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியோட காம்படிட்டர்ஸ் தான். ஸோ இது மோனோபோலி கிடையாது. நம்ம ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி 2 லிஸ்டட் காம்படிட்டர்ஸ் வந்து இக்ஸிகோ ஐபிஓக்கு இருக்கிறாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 333 கோடிக்கு ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் வந்து இதில் ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஐபிஓலன்னு. அந்த இன்வெஸ்டர்ஸ் வேறு யாரும் இல்லைங்க, நோமோரா, மார்கன் ஸ்டான்லி, சிங்கப்பூர் கவர்மெண்ட், மோத்திலால் ஆஸ்வால் மியூச்சுவல் ஃபண்ட், ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட், 3P இந்தியா ஈக்விட்டி ஃபண்ட், டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப் இந்த மாதிரியான முன்னணி நிறுவனங்கள் மற்றும் சிங்கப்பூர் கவர்மெண்ட்டு தான் இதில் ஆங்கர் இன்வெஸ்டர்ஸாக இருக்கிறாங்க. இந்த இக்ஸிகோ ஐபியோடைய ஸ்ட்ரென்த் அண்ட் ரிஸ்க் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோங்க. ஸ்ட்ரென்த் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு லீடிங்கான ஓடிஏ பிளாட்ஃபார்ம். அது மட்டும் இல்லாமல் ஏஐ டெக் ட்ரிவன் எல்லாமே வந்து இவங்க எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணிட்டாங்க. கன்சியூமரும் இவங்களுக்கு நல்ல ஒரு ஹை லெவல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்குது. ப்ரொமோட்டர்ஸாக இருக்கட்டும், மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாருமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு சீனியர் லெவல் பர்சன்ஸாக இருக்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனியோட ரிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ட்ராவல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு கம்பெனிங்கிறதுனால அந்த துறையில் அந்த செக்டரில் ஏதாவது ஒரு டிஸ்ரப்ஷன் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுடைய தொழிலை பாதிக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்க ரயில் டிக்கெட் புக்கிங் வந்து ஐஆர்சிடிசி கூட ஒரு அக்ரிமெண்ட் பேசிஸில் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அக்ரிமெண்ட்டில் ஏதாவது ஒரு பிளவு ஏற்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட தொழில் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த தொழில் வந்து ரொம்ப ஹைலி காம்படிட்டிவான பிஸ்னஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஸ்ட்ரென்த் அண்ட் ரிஸ்க்காக வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஒரு ரீட்டைல் ட்ரேடராக, ஒரு இன்வெஸ்டராக இந்த ஐபிஓவை பொறுத்த வரைக்கும் என்ன டெசிஷன் எடுக்கலாம் அப்படின்னா ஆனந்த் ரதி, எஸ்பிஐ கேப் செக்யூரிட்டிஸ், வஸ்திகா இன்வெஸ்ட்மார்ட் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்காங்க. லாங் டேர்ம் ஐடியாலஜி பேஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்காங்க. மற்ற ஐபிஓஸை கம்பேர் பண்ணும்போது இந்த இக்ஸிகோ ஐபிஓவில் 45% ஆஃப் அலாட்மெண்ட் வந்து இந்த ஐபிஓவில் வந்து ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ்க்கு தாங்க கொடுத்துருக்காங்க. QIBக்கு வெறும் 30%, NIEக்கு 15%, நம்மள மாதிரி ரீட்டைலுக்கு 10% தான். ஸோ அந்த ஆங்கருடைய 45% போர்ஷனில் ஒரு 50% ஆஃப் ஷேர்ஸ் வந்து ஜூலை 13 அன்றைக்கி இவங்க லாக்இன் பீரியட் முடியுது. ரிமைனிங் 50% ஆஃப் ஷேர்ஸ் வந்து செப்டம்பர் 11 அன்றைக்கி அவங்களுக்கு லாக்இன் பீரியட் முடியுது. ஒரு வேளை நீங்கள் லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் இப்போ ஐபிஓ அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த டேட்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ எப்போ பை பண்ணணும், எப்போ ஒரு டிப் கிடைக்கும் அப்படிங்கிறத நல்லா யோசிச்சுட்டு லாங் டேர்முக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் லிஸ்டிங் கெயின்காக இதை அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்களும் டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10லேருந்து 15% ரிட்டர்ன்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுவும் நிஃப்டி கோஆப்ரேட் பண்ணால். ஸோ நிஃப்டியோட டெக்னிக்கல்ஸையும் பார்த்துக்கோங்க. ஓவரால் மார்க்கெட் சென்டிமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தென் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். இது போன்ற பயனுள்ள வீடியோக்களுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி.